பிரைஸ் காட். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போது மேமிக சோஸ்திரம். இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போது மேமிக சோஸ்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீரு நாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள தீரு நாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் ஓம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனி நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் தேவனி நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற தீரு நாமத்திற்கு எப்போதுமே மிக சோஸ்திரம். நன்றி தகப்பனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற இடத்திலே நீர் வாசம் பண்ணுகிறீர் ஏசப்பா. இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி தகப்பனே, நீர் சிநேகிக்கிற பரிசுத்தம் எங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உண்டாகட்டும் ஏசப்பா. என் வசனம் வெறுமையாய் திரும்பாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. நீர் விரும்புகிறதை செய்து நீர் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கட்டும் ஆண்டவரே. இந்த இடம் முழுவதிலும் மைக் செட் அடியால் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறேன். சத்துருவின் பார்வைக்கு அடியாலை மறைப்பீராக. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் சத்துருவின் கண்களுக்கு மறைப்பீராக. கர்த்தர் சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக இதோ நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன கர்த்தர். உடைய வார்த்தையை அடியாளின் வாயிலை அருளி உடைய கரத்தின் நிழலினால் மறைக்கிறதற்காய் நன்றி அப்பா. நல்ல நடத்தில் விழுந்த விதையை போல 1 30 60 100 பலன் கொடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. மகா தீர்க்கதரிசியானவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறதற்காய் நன்றி. மகா தீர்க்கதரிசியானவர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அடியாளுடைய வலது பார்சத்திலே நின்று கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிடத்திலிருந்து பேசுகிறவன் சொன்னீங்களே ஏசப்பா. அடியாளை மறைத்து ஆவியானவர் வெளிப்படுவாராக. லீதியாளின் இருதயத்தை திறந்த கர்த்தர் ஒவ்வொருடைய இருதயத்தையும் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கேட்கும்படி திறப்பீராக. சத்துரு முனையற்று போவானாக. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சகல கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம்.
எபிரெயர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். சிஸ்டர் ஒரு வாசிக்கீங்களா? அந்த வசனத்தை வாசிங்க. மேலும் தமது மூலமாய், யார் மூலமாய்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் என்ன தலைப்பு கொடுத்தாருன்னா, நான் எதெல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறேங்கிறத உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி ஆவியானவர் சொல்லி கொடுத்தார். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 75வது வயசுல ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் என்ன செய்வேன்? ஒரு குமாரனை கொடுப்பேன்னு சொன்னார். ஆனால் 25 இயர்ஸ் என்ன செஞ்சது? அவன் தாமதமானது. 99வது வயதிலே கர்த்தர் மீண்டும் தரிசனமாகிறார். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐ ஆம் an almighty Lord. நீ எனக்கு முன்பாக நடந்து நீ எப்படி இருக்கணும்? உத்தமனாய் இருக்கணும். வயதானவங்க தானே போறாங்க, அப்படி இல்லை. ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறார் பார்த்தீங்களா? எல்லா இளைஞரோ சின்ன குழந்தையோ பெரியவங்களோ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். 5ல் ஒரு நாமம் வல்லமையுள்ள தேவன். அவர் நாமம் வல்லமையுள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. ஆனால் அவர் எதிலெல்லாம் அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது நம்ம போட்டிருக்கு, எபிரேய ஆக்கியோன் எழுதியிருக்கிறார், அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். பாதியில் நம்ம கைப்பிடி, இப்போ என்ன ரட்சித்தார், உங்களை என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ரட்சித்தார். அவர் தம்முடைய தீர்மானத்தின்படியும், அவர் அதாவது தீமோத்தேயை பார்த்து பவுலையா சொல்வாரு, அவர் நம்முடைய நீதியின் கிரியைகளின் நிமித்தம் நம்மை ரட்சியாமல் அவருடைய தீர்மானத்தின்படியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைத்த பரிசுத்த அழைப்பின்படியும் அழைத்தாராம். அவர் அழைத்த அழைப்பு பரிசுத்த அழைப்பு. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவர் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர். உன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை துவங்கி இருக்கிறாரா, அறகுறையா விட்டுட்டு அவர் போக மாட்டாராங்க. முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர். மனுஷன் பாதியிலே கைவிட்டு போய் வருவான். அவங்கள நம்பி நம்ம கரம் பிடிச்சிருப்போம், பாதியிலே விட்டுட்டு போயிடுவாங்க. ஃப்ரெண்டாக இருக்கட்டும், திடீர்னு கைவிட்டு போயிடுவாங்க. உன்னை நம்பி தானப்பா இந்த இடத்துக்கு வந்தேன், நேத்தே நீ சொல்லியிருக்க கூடாதா? சொல்ல மாட்டாங்க, கைவிட்டுருவாங்க. ஆனால் கர்த்தர் ஒருத்தர் தான். யாக்கோபு அந்த இருட்டான நேரத்தில் தலைமாட்டில் கல்லை வச்சு படுத்திருக்கும் போது ஒருத்தருமே இல்லை, குடும்பத்தாரால் துரத்தி விடப்பட்ட நிலைமையில் தனிமையில் படுத்திருக்கிறார். அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தர் நிற்பார். ஐயா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். உன் தகப்பன் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நீ போகிற வழியெல்லாம் உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு உணவு கொடுப்பேன், உடுக்க வஸ்திரம் கொடுப்பேன். யாக்கோபு கவலைப்படாதம்மா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, உங்களுக்காகவும் எனக்காகவும் கர்த்தர் வேண்டுதல் செய்யும்படிக்கு எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாராம். ஐயா ஆல்வேஸ் உயிரோடு இருக்கிறார். வெளிப்படுத்தல நம்ம வாஸ்தவம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற கர்த்தர். என் யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்காக உயிரோடு இருக்கிறாராம். அவருடைய பிள்ளையாகி இனிதாயஸ்தர் ஏஞ்சலுக்காக உங்க பேரை போட்டுக்கோங்க. எனக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு, பிதாவாகிய தேவனிடத்தில் வேண்டுதல் செய்யும்படிக்கு எனக்காக எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். ஆல்வேஸ். நீ செத்து போன தெய்வத்தை நீ ஆராதிக்கல. உன்னை நம்பின மனிதர்கள், நீ நம்பி வந்திருக்கிற மனிதர்கள் கைவிடலாம். நீ ஆராதிக்கிற தேவன் இப்பொழுது உயிரோடு இருக்கிறார். ஏய் குட்டி தம்பி, கவனிக்கணும். ஏசப்பா எப்படி இருக்கிறாங்க? உயிரோடு இருக்கிறார். காதுல உள்ளட்டும். நீ செத்து போன தெய்வத்தை நீ ஆராதிக்கல. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில ஒரு தெம்பு உண்டாகும். அவர் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். உனக்காகவும் எனக்காக உயிரோடு இருக்கிறார். ஐயா மனிதர்கள் சொல்வாங்க, உனக்காக நான் உயிரே கொடுப்பேன். அதெல்லாம் உயிரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர், அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா, எனக்காகவே எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாராம். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாராம். அதனால அவர் நம்ம முற்றுமுடிய ரட்சிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முற்றுமுடிய ரட்சிக்க, என் நித்தியத்தில் என் தகப்பன் வீட்டில் என்னை கொண்டு சேர்க்கிற வரையும் உங்களையும் என்னையும் கைவிடவே மாட்டார். முதல்ல நம்ம பார்க்குறோம், முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர். கல்யாண காரியமா, உங்க பிள்ளை காரியமா, எந்த ஒரு காரியமும் தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கு நிலைக்கும். உன் குடும்பத்தை கட்டுகிற கர்த்தர், உன்னை வாழ வைக்கிற கர்த்தர், உன்னை வாழ வைத்து அழகு பார்க்கிற கர்த்தர் உன்னை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உனக்காகவே எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார். இரண்டாவது யூதா 1:24-25. வலுவாதபடி உங்களை காக்கவும் அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். இவ்வளவு அருமையான வார்த்தை பார்த்தீங்களா? யூதா யாருன்னு நினைக்கிறீங்க? ஏசப்பா கூட பிறந்த சகோதரர். அவங்கள ஃபர்ஸ்ட் ஆண்டவரை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு ஒரே அதிகாரத்தில் ஆதியாம் எல்லாமே உள்ளடக்கிடுவார். ஏனோக்கு வந்துருவாரு, காயின் வந்துருவாரு, சோதம் குமாரன் எல்லாமே வந்துடும். கர்த்தருடைய வருகை எல்லாமே அதில் வந்துடும். பயங்கர தேவ மனுஷனா மாறிட்டாரு. கடைசியில் சொல்றாரு, நம்ம எதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார் தெரியுமா? வலுவாதபடி. ஹல்லேலூயா. வலுவாதபடி நம்மை காக்க வல்லமையுள்ளவர். ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிடுவோமோ, இவ்வளவு துன்பம் நெருக்குதே சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களா? நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகின்றீர். திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகின்றீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. வலுவாதபடி நம்மை காக்க வல்லமையுள்ளவர். அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்துல நம்ம குடும்பமா கோத்திரமா மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லமையுள்ளவர். என் பிள்ளை ஒரு பிள்ளை கூட நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாது. அக்கா வீட்டில், நம்ம வீட்டில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் நம்ம கணவனோ மனைவியோ பிள்ளைங்களோ இழந்து போயிடக்கூடாது. எதை இழந்தாலும் அவருடைய பிரசனத்தை இழந்து போயிடக்கூடாது. அவருடைய பிரசனத்தை இழந்து போயிடக்கூடாது. நகை போகலாம், பணம் போகலாம்,
பதவி போகலாம், ஆனால் அப்பாவுடைய பிரசனத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. தாவீது ராஜா கதறினான். பாவம் செய்த பொழுது தேவ பிரசனத்தை இழந்தான். ஆண்டவரே, உடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதீங்கப்பா, உடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும், உடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்குபடி செய்யும். உங்க பிரசனத்தை நான் இழந்து போயிடக்கூடாதுப்பா, இழந்து போயிடவே கூடாது. நான் அடக்கி வச்சேன், அடக்கி என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிட்டுன்னு சொல்றான். ஆனா என் மீறுதல்களை உமக்கு அறிக்கையிடுவேன், என் பாவத்தை உமக்கு மறைக்க மாட்டேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நம்மை வலுவாதபடி காக்க வல்லமையுள்ளவர். அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே கர்த்தர் வருவார் அல்லவா? அந்த மகிமையுள்ள சன்னிதானத்துல ஒரு நாள் நீங்களும் நானும் நிற்க போறோம். எப்படி நிறுத்த போறாராம்? மாசற்றவர்களாய், மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோட அப்பா முகத்தை பார்க்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் பார்க்க போறோம். இனிமே தான் நம்ம பார்க்க போறோம். மிகுந்த மகிழ்ச்சியோட நிறுத்த வல்லமையில் வரான். ஹல்லேலூயா! எப்படி எழுதுறாரு பாருங்க, அந்த யூதா எழுதுறாரு பாருங்க, வலுவாதபடி என்னை காக்க வல்லமையில் வரேன், உடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லமையில் வரேன். உமக்கே கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாயிருப்பதாக ஆமேன் சொல்லி அருமையான வார்த்தை. என் குடும்பத்தை நிறுத்துங்கப்பா, என் பிள்ளைங்க வழி விலகி போய்கிட்டு இருக்காங்களே, உங்க பாதையில கொண்டு வந்துருங்கப்பா. நாங்க எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம், இங்க பலன்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க இடைப்படுங்கப்பா. யாரோட? என் கணவரோட இடைப்படுங்க, என் பிள்ளைங்களோட இடைப்படுங்க, என் மனைவியோடு இடைப்படுங்க. இழந்து போயிடக்கூடாதுப்பா. அவங்களுக்கு குடும்பமா வந்து உங்க சமூகத்தில் நாங்க காணப்படணும். ஆண்டவரே, வலுவாதபடி எங்களை காத்துக்கொள்ள வல்லவரே, என் குடும்பத்தமுடைய சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, நம்ம கேட்போமா? மூன்றாவது 2 கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். அடுத்து நீங்கள் எல்லாவற்றிலும் ஒரு வசனம் வரும்ல பாப்பா, 2 கொரிந்தியர் 9:10 கிடையாதா? 10 8 வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பம் பார்த்தீங்களா? இது இந்த அதிகாரம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, பவுலையா உள்ளத்துல ஒரு பாரம், தீத்துவின் உள்ளத்துல ஒரு பாரம், பரிசுத்தவான்களுக்குள்ள தரித்திரர்கள் காணப்படுறாங்களே, அவங்களுக்கு தர்ம சகாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறார்? வசூல் பண்றதுக்காக அகாயா நாடு கொரிந்து பட்டணம் அவங்கள்ட்ட சொல்றாரு, 1 வருஷமா நீங்க ஆயத்தமா இருந்தீங்க, நீங்க ஆயத்தமா இருக்கீங்க, பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயம் செய்யணும்னு சொல்லி 1 வருஷமா ஆயத்தமா இருக்கீங்க சொல்லி நான் மக்கதோனியருடனே சொல்லி உங்களை புகழ்ந்தேனே. நான் உங்ககிட்ட வரும்பொழுது நீங்க ஆயத்தப்படாதவர்களா கண்டா நீங்க வெட்கப்பட்டு போவீங்கன்னு சொல்லாம நான் வெட்கப்பட்டு போயிடுவேன். நீங்க ஆயத்தமா இருக்கணும், பரிசுத்தவான்களுக்கு தர்ம சகாயம் செய்யணும். ஏழை பரிசுத்தவான்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க தேவனை சோஸ்தரிப்பாங்க, உங்களுக்கு சம்பூர்ண பலன் உண்டாகும். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமானும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன், உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறான் சொல்லிட்டு அவன் ஆண்டோட விருப்பத்தை பார்த்தீங்களா? நீங்கள் எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுடையவர்களா இருக்கணும். எப்பொழுதும் நீங்க சம்பூர்ணமுடையவர்களா இருக்கணும்னு நீங்கள் சகலவித நற்கிரியைகளில் நீங்க பெருகணும், நற்கிரியைகள் செய்யணும்.
மத்தேயு 5 சொல்லப்பட்டிருக்கல, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. சும்மா அன்பாருங்க அன்பாருங்கன்னு சொல்றதுல, நம்ம உண்மையிலே அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். வஸ்திரம் இல்லாதவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்தின்படி, அவர் சொல்ற ஆலோசனையின்படி நம்ம செய்யணும். அவர் ஐடியா கொடுப்பார். சகலவித நற்கிரியைகளிலும் நீங்களும் நானும் பெருகணும்னு சொல்லி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சகலவித கிருபை, சகலவித கிருபை. பேதுருல சொல்லப்பட்டிருக்கும், 1 பேதுரு 5:10. அவர் பேர் என்ன? 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவர் பேர் என்ன வச்சிருக்காரு தெரியுமா? சகல கிருபையும் பொருந்தின தேவன். சகல கிருபையும் பொருந்தின தேவன். அவர்கிட்ட இல்லாத கிருபையே கிடையாது. எல்லா கிருபையும் நம்ம அப்பாட்ட இருக்கு. எனக்கு ஒரு காரியம் முடியல, செய்ய முடியல, அப்பாட்ட கேட்டபோது ஆண்டவர் என்ன சொல்வார்? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். சகல நான் நற்கிரியை செய்யணும்னா கிருபை வேணும், கிருபை வேணும். சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மற்றவங்கள்ட்ட அன்பா இருக்கணுமா? கிருபை வேணும். இரக்கம் பாராட்டணுமா? கிருபை வேணும். உதவி செய்யணுமா? கிருபை வேணும். பணம் இல்லாதவருக்கு பணம் கொடுக்கணுமா? கிருபை வேணும். இருதயம் விசாலமாக்கப்படணும். ஒருத்தவங்க பாருங்களேன், ஒரு 10 ரூபா உங்கள்கிட்ட இருந்து வாங்க முடியாது. அதாவது அது எப்படி சொல்றது, கஞ்ச பிசுனாரித்தனமா இருப்பாங்க இல்லையா? ஹார்ட் அதாவது தாவீது எஸ்ரா சொல்றாரு, சங்கீதம் 119 எஸ்ராவா இருக்குன்னு சொல்றாங்க, சில தாவீதா இருக்குன்னு சொல்றாங்க. சரி, யாரா இருந்தாலும் தேவனுடைய மனுஷன் சொல்கிறான், நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். என் இருதயம் விசாலமாக்கப்படட்டும் ஆண்டவரே, தாராளமாக்கப்படட்டும். நம்ம அப்பா யாரு? உன் பிதா தயாளன். நீ வண்டனா இருக்கலாமா? நான் தயாளன். நான் நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிற கர்த்தர், தீயோர் மேலும் நல்லோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற கர்த்தர். உன் பிதா பூரண சர்க்குணர். ஆனா நீ வண்டனா இருக்கிறியே, அதுக்கப்புறம் கிருபை வேணும். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளின் வழியா ஓடும்படியாக என் இருதயம் விசாலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. என்னை உங்களை மாதிரி தயாளனா மாற்றுங்க ஆண்டவரே. நான் நற்கிரியைகள் செய்யணும் ஆண்டவரே, சகலவித நற்கிரியைகள் செய்யணும் ஆண்டவரே. என் மூலம் மற்றவங்க பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. என் வெளிச்சம் புறஜாதிகள் முன்பாக மனுஷர்கள் முன்பாக உதிக்கட்டும் ஆண்டவரே. சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லவரே, என் வாழ்க்கையில பெருக செய்யுங்கப்பா. 4வது ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21. ரோமர் 4:20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவன் சரீரம் செத்து போனது. பிள்ளை பெறக்கூடிய சக்தி சரீரத்தில் இல்லை. அது மாதிரி சாராளை எடுத்துக்கிட்டா ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிருச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போனது. சில நேரம் நம்முடைய வாழ்க்கை ஜீரோவாக தண்டிக்கும், நம்முடைய பலனெல்லாம் முட்டையாக தண்டி கர்த்தர் வெயிட் பண்ணுவார். ஏன்னா அப்போதான் நம்ம என்ன செய்வோம், முற்றிலும் கர்த்தரை சார்ந்து கொள்வோம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், உன்னை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன்.
அவன் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவன் என்னவே இல்லையா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவே இல்லையா. தன் மனைவியினுடைய கற்பம் செத்து போயிருச்சே, என்னுடைய சரீரமும் செத்து போயிருச்சே, பிள்ளை பெறக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி என் சரீரத்தில் இல்லை, என் மனைவியினுடைய சரீரத்தில் இல்லை, எல்லாம் முட்டை, நம்புறதற்கு ஏதுவே இல்லை. ஆனா அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ. வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான். நம்ம சில பேர் சொல்லுவாங்க இது வாங்கித்தாரோ அது வாங்கித்தாரோன்னு, நம்மளால முடியாம போயிடும். ஆனா பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. உங்களை குறித்து தேவ திட்டம் இருக்கும், அது நிறைவேறும். ஆமேன். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. உனக்கு சுதந்திரவாளி பிறப்பானா பிறப்பான். அவருக்குலாம் ஒரு சாதாரண காரியம், 100 வயசுல மட்டும்தான் குழந்தை 500 வயசுலயும் பிறக்க வைக்க முடியும். நோவா 500 வயதான போது சேம் காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான். அல்லேலூயா. 100 வயசுல என்ன, 500 வயசுல. நம்மளை பார்த்து எங்களுக்கு 50 வயசு ஆயிடுச்சு 40 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆபிரகாம்லாம் அவங்க சிரிப்பாங்க, நாங்க ஸ்மால் ஏஜ்னுவாங்க. அல்லேலூயா. நம்மளுக்கு அது பெரிய வயசு. ஆனா அவங்கள்ட்ட போய் சொன்னோம்னா, ஏங்க நீங்க 50 வயசு நினைக்கலாம், 500 வயசுல குழந்தையை பெற்றவங்க, அவ்வளவு பலனை கர்த்தர் கொடுத்தாருங்க. ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? 1000 ஒருவராகிய சாமாசி பண்ணுகிற தூதனானவர் உங்களுக்கும் எனக்கும் நிதானத்தை அறிவிக்கும்படிக்கு ஒரு மனுஷனுக்கு அனுசாரியா இருந்தாரே ஆகில், கர்த்தர் எனக்கும் உங்களுக்கு அனுசாரியா இருந்தாருன்னா என் மாம்சம் எப்படி இருக்குமான்னு தெரியுமா? வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியம் அடையும் வசனம் சொல்கிறது யோபுல. ஹல்லேலூயா. அவன் தன் வாழ வயதின் நாட்களுக்கு திரும்புவான். நடக்குங்க. 40 வயசுல இருந்த காலேபுக்கு கர்த்தர் கொடுத்த பலன் 85 வயசுல இருந்ததுங்க. மலை நாட்டை சுதந்திரிக்க, நீ மலை நாட்டை சுதந்திரிப்பான் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் மாத்திரம் அல்ல, அதை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறாருங்க. சோதனையின் வழியில போறீங்களா? ஆண்டவரே பயங்கர சோதனை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்ற, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டோம்.
கலங்கிட மாட்டோம். ஆமென். திராணிக்கு மேலா சோதிக்கப்பட கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றார். அவர் காரணம் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உன் வாழ்க்கையிலே உண்டாக்கவே ஆண்டவர் சொல்றார். அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக யாத்திராகமம் 15:3 கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீங்க போராடிட்டு இருக்கீங்களே, மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நம்ம அப்படி போராடணும் ஒரு நாள் நம்ம ஜெயிக்க மாட்டோம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. பவுலையா சொல்றார், ஆவியின் பலத்தினால்தான் சத்துருவை மேற்கொள்ள முடியும். பிள்ளைங்க பாருங்க, நம்மளுக்கு விரோதமா பிள்ளைங்கன்னு இல்லை, யாரும் நம்மளுக்கு விரோதமா வராங்க. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் யுத்தத்தில் வல்லவர். எபேசியர் 3:18-19. எபேசியர் 3:18-19. அவர் எதற்கு வல்லவராம்? சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுலையா சொல்றாரு, நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும், பரலோகத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, அங்கே ஒரு பரிசுத்தவான்கள் குடும்பம் இருக்கு. பூலோகம் முழுவதிலும் ஏஜி சர்ச்சு, சிஎஸ்சி சர்ச்சு, டிபிஎம், என்னென்ன ஆர்சி சர்ச்சு, எல்லா சபையிலையும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க எல்லாம். ஆனால் நம்ம தான் நம்ம பிரிச்சுக்கிட்டு இந்த சபையை சேர்ந்தவங்க அந்த சபையை சேர்ந்தவங்க, எல்லா இடத்துலையும் கர்த்தர் ஆட்கள் வச்சிருக்கிறார். அவருக்கு ஆமென். எல்லா சபையிலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க. பரலோகத்திலும் அப்படித்தானே போட்டிருக்கு, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம். இதுக்கு நாமக்காரனர் யாரு? நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி நீங்களும் நானும் முழங்கால் படியிடணும். படியிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாராம், ஆண்டவரே நாங்கள் சகல பரிசுத்தவான்களோடும் கூட நாங்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள எங்களை வல்லவர்களா மாற்றுங்க ஆண்டவரே. உங்க அன்பு அறிவுக்கு எட்டல ஆண்டவரே. உங்க அன்பு பவுலையா வேண்டிக்கிடுறாரு அப்படி பரிசுத்தவான்களுக்காக. நம்மளும் ஜெபிப்போமா? அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள எங்களை வல்லவர்களாய் மாற்றுங்கப்பா. தேவனுடைய சகல பரிபூரணத்தினால நீங்களும் நானும் நிறையப்படணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவன் அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள என்னையும் உங்களையும் வல்லவர்களாய் தேவன் மாற்றுகிறார். அடுத்த வசனம் கூறுகிறது, எதற்கு வல்லவரா? எபேசியர் 3:20-21. நான் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே ஆவியானவர் உள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவர் உள்ளான மனுஷனிலே நீங்களும் நானும் அவருடைய ஆவியினாலே பலப்படும்படியாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நமக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் செய்கிறார். கடைசியாக மத்தேயு 3:9 சொல்றாரு, யோவான் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர். அறகுறையா அல்ல, முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர்.
அவர் நமக்காக எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். முற்று முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவர். இரண்டாவது நம்ம பார்த்தோம், வலுவாதபடி நம்மை காக்க வல்லமையுள்ளவர். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லமையுள்ளவர். மூணாவது நம்ம பார்த்தோம், சகலவித நற்கிரியைகளில் பெருகும்படியாய் சகலவித கிருபையையும் நம் வாழ்க்கையிலே பெருக செய்ய அவர் வல்லவர். நாலாவது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். ஐந்தாவது, அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். அப்படிப்பட்டவர் என்ன செய்கிறாராம்? அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள உங்களையும் என்னையும் வல்லவர்களாய் மாற்றுகிறார். கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்? நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க ஆவியானவர் ஒத்தாசை செய்ததற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஏசப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வலுவாதபடி எங்களை காக்க வல்லமையுள்ளவர். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லமையுள்ளவரே, உமக்கே நாங்கள் கனத்தையும் மகிமையையும் வல்லமையும் அதிகாரமும் உண்டாயிருப்பதாக நாங்கள் சொல்கிறோம் ஏசப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீர் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக சகலவித கிருபையும் பெருக செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்திலே பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காய், கல்லூரி படிப்பு, சின்ன குழந்தைகளிலிருந்து பெரிய குழந்தைகள் வரை படிக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் சொன்னீங்களே ஏசப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல எங்க குழந்தைகள் வளர்க்கப்படணும் அப்பா. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொன்னீங்களே. எங்க பிள்ளைங்கள் வாழ்க்கையில ஆவியானவர் இடைப்படணும் நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில உடைய நாம மகிமைப்படணும் ஆண்டவரே. நாங்கள் தோற்று போனவர்களாய் உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தோல்வியை ஜெயமாக மாற்றுகிறவர் யெகோவா நீசி. எங்கள் கணவர் வாழ்க்கையிலே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் மனைவி வாழ்க்கையிலே நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. நீங்க இடைப்படுவதற்கு நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். சபைக்கு வர தடைப்பட்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் குடும்பமா வரணும் ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைகளோடு இந்த மந்தித்தோப்பு சபையில கலந்துக்கிடணும் ஆண்டவரே. அநேக ஜனங்கள் வரணும் ஆண்டவரே. பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் வரப்போய் ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே பிறந்த நாள் திருமண நாள் ஆசரிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாதத்தின் கடைசியில வந்து நிற்கிறோம் ஏசப்பா. வரப்போகிற புதிய மாதத்தை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் முது பாதைகள் நெய்யாய் பொழியட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே தம்முடைய திருமுகத்தை உடைய பிள்ளைகள் மேல பிரசன்னமாக்கி அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்று நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தொடர்ந்து உடைய சமூகத்திலே எங்களை வெறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம். உடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோட போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன்.